இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2025 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 1:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. இது இரவு 11:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 3:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. செயல்கள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உயர்வான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில அர்ப்பணிப்புடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையும் முன்கூட்டியே நீங்க யோசித்து செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வங்கி இருப்பை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுக்கு இது திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே விவேகத்துடன் சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களோடு முன்பு பகைமை பாராட்டியவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலேயுமே அன்புடனும் பாசத்துடனும் பேசவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். வீட்டு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே அன்பாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல பெரியவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. என்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால இப்பொழுது ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக அதிக நேரத்தை எடுத்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் வணிகம் தொடர்பாக நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முன்னேற்றமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று வியாபாரம் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்துல அமைதியும் உண்டாகும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சஞ்சலமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. பணிகள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. என்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயணங்கள் பயனுள்ளதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாங்க. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்குங்க. என்று அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் வழக்கம் போலவே இருக்குங்க. சில செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்களினால பெருமையாகவும் உணர்வீங்க. அவர்களினால உங்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வேலை விஷயமாக சென்றுள்ள விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். சில ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட கால நோய் நொடியில இருந்து இப்பொழுது நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையும் மேம்படும். குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பணிகளையும் சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. சில பயனற்ற விஷயங்களுக்காக நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் அமையும். வியாபாரத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வர்த்தகத்துல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு
புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சுமூகமாகவும் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. சில வேலைகளை நீங்களே திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க தனி ஈடுபாட்டுடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள் கைகூடியும் வரும். யாரிடத்திலும் அவசரப்பட்டு விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத ஏமாற்றங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்று வேலையில மேற்கொண்டுள்ள சில புதிய முயற்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சில வேலைகள்ல தடைப்பட்டு இருந்தாலும் முடிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களிடத்துல இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மனதளவுல இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில கடினமான நேரங்கள்ல உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை முடிப்பதில் சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்து முடிக்கவும் வேண்டாங்க. இப்பொழுது செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களும் ஏற்படலாம். விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். வேலையின் தன்மைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியாக உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதளவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சின்ன சின்ன சிரமங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றமும் உண்டாகும். இன்று சில புதிய வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான நல்ல சூழ்நிலைகளும் காணப்படும். வேலை இடத்துல உங்களுடைய வேலைகளுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளும் யோசனைகளும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலமாக சற்று நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று நீண்ட நாட்களாக மனதில் நினைத்துக் கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கு அவர்களும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு திட்டமிட்ட ஒன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. 1-2 நாட்களாக சில வேலைகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு இருந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்திற்காக வாங்கி இருந்த கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று வழக்கத்தை விட கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பதில் சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனைவி இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சஞ்சலங்களும் நீங்கும். கடினமான நேரத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். சுபகாரியம் சார்ந்த செலவுகள் கைகூடியும் வரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்தும் கொள்வீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றமும் உண்டாகுங்க. சுபகாரியம் சார்ந்த செலவுகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களை விட உங்களுடைய மூத்தவர்களும் நலம் விரும்பிகளும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஆதரவாகவும் இருப்பாங்க. புத்துணர்ச்சியாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் உங்களுடைய மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிந்தனை திறனுடனும் காணப்படுவீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய கனவுகள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்களை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லதுதாங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஏமாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனத்தோடு செய்து முடிக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். மாணவர்களுக்கு கல்வியிட ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால மதிக்கவும் படுவீங்க.
அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு ஏதாவது மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையில மேம்பாடும் உண்டாகும். புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. சிலர் உங்ககிட்ட ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். தந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். சம்பாதிக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படுங்க. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலமாக உங்களுக்கு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கிட்ட நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. இன்று இருவருக்கும் இடையில அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். இன்று யாருடைய பேச்சுக்களையுமே கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மத்தியில பெருமையும் உண்டாகும். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளினால தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சொல்படியும் பிள்ளைகள் கேட்கவும் செய்வாங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகள் இப்பொழுது அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில பெருமையும் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும்.
குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. பொழுதுபோக்கிற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வீட்டுல வயதானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும். இழுபறியான சில வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகள் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல சில அனுபவங்களினால புதிய வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பொறுப்பறிந்து செயல்படவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகளுக்காக சில அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளினால பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டு செலவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலும் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதற்கான நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று எண்ணி வம்பை விலைக்கு வாங்கவும் வேண்டாம். யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்ப உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். என்று குழந்தைகளுடைய கல்வி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தின் முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை சம்பந்தமாக சில நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக நிதி உதவிகளும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கருத்தை நிரூபித்தும் காட்டுவீங்க. பணியிடத்துல ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிக்கவும் செய்வீங்க. நினைத்த சில பணிகள்ல தாமதங்கள் ஏற்பட்டாலும் முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இழுபறியான சில வேலைகளும் முடிவு பெறும். வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனை விஷயங்கள்ல பொறுமையும் உண்டாகும். உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்று யதார்த்தமான உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியிடத்துல வளர்ச்சியும் இருக்கும். நீங்கள் செய்யும் பணியில திருப்தியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல இனிமையாகவும் பேசுவீங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை முறையாக பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழிலுக்கு தேவையான சில மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. கூட இருந்து வேலை பார்ப்பவர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பணியில பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதர உறவுகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். நீங்கள் அவர்களினால பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சில அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மன அழுத்தத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனதளவுல ஆற்றலும் அதிகரிக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னர் செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. திடீர் பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். சிலருடைய அறிமுகங்களினால நட்பு வட்டாரமும் விரிவடையும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. துரித உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தியானங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்க எளிதில் வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வளர்ச்சிக்கு உகந்ததாகவும் இருக்கும். பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இருந்த லாபத்தினை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. மனைவி இடத்துல மகிழ்ச்சியாகவும் காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முன்பு வாங்கி போட்ட இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே நல்ல யோசனைகளும் நடைபெறுங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முகப்பொலிவும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தொடங்கிய சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சிலருக்கு கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய ஆளுமை திறனும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு வெளியில தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஆதரவினால சின்ன சின்ன சிரமங்களும் நீங்கும். சிரமங்களையும் தைரியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. நெருக்கமான உறவினர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய இலக்குகளும் பிறக்கும். நண்பர்களுடைய வழியில வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆளுமை திறனும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. நல்ல சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல ஏதாவது முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அணுகுமுறையில அமைதியுடனும் இருப்பதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தருவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. அரசு வேலையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று மற்றவர்களுடைய வேலைகளுக்கும் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். மனதில் உள்ளதை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்தும் கொள்வீங்க. குழந்தைகளுடைய நடத்தையினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்பத்திலையும் குதூகலமான போக்கும் காணப்படும். இன்று யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிலரிடத்துல பணம் சிக்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாங்க. பதறாமல் எந்த ஒரு வேலைகளையும் மேற்கொள்வதும் நல்லது. இன்று அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளிடத்துல அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. உங்களுடைய வேலைகள்ல நீங்க கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை முடிப்பதுல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனதுல இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். கடினமான நேரத்துல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மனதளவிட தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம்.
உத்தியோகத்துல பொறுப்புடனும் செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல்ல ஏற்பட்டு இருந்த அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கால்கள்ல வலியும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பொறுப்புடனும் செயல்படுவதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனமும் ஈடுபடவும் செய்யும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இன்று அதுல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல தகவல் பரிமாற்ற திறமையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில அன்பும் நிம்மதியும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காதலிக்கு பரிசாக தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான வேலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய உதவியினால முடிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். பிள்ளைகளுடைய தொல்லைகளும் தீரும். அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களையும் அலைந்து திரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. திடீர் பயணங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். சில வேலைகளை மற்றவர்களுக்காக செய்தும் தருவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில காலமாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பழைய முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணைக்காக பரிசு பொருட்களையும் தருவீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்தும் அலைந்து தெரிந்தாவது வேலைகளும் முடிக்கவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். அதிகாரிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம்.
பணியிட சூழல்களும் சிறப்பாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. அவர்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளினால வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுமூகமாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்கோபங்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இது சுமையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட உதவிகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். மனைவி இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையானதை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணமும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பணத்தின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சேமிப்புதல அக்கறையும் காட்டுவீங்க. பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. சமூகம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல திருப்தியான சூழலும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மன வலிமையுடனும் இருப்பீங்க. சமூக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். கலைத்துறையில மேன்மையும் உண்டாகும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.